ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை நினைக்கும் போது விக்கல் வரும்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? இது நம்ம மக்கள்கிட்ட இருக்க ஒரு பொதுவான கருத்து. உங்களுக்கு விக்கல் வரும்போது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கால் பண்ணி நீ என்ன நினச்சியா அப்படின்னு நீங்கள் யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்களா? சரி வாங்க, இதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் என்னென்னு பார்க்கலாம். நம்ம மூச்சு எடுக்கும்போது டயஃப்ரம் அப்படிங்கிற மூச்சு கட்டுப்பாட்டு தசை உதவுது. அந்த தசை திடீர்னு சுருங்கி குரல் வளைய மூடும். அந்த குரல் வளைய மூடுற அந்த ஒரு நொடியில தான் ஹிக் அப்படின்னு சத்தம் வரும். அதுதான் விக்கல் வர்றதுக்கான மெயின் ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது அது கூட காற்று கலந்து போகிறது விக்கல் வர்றதுக்கான ஒரு மெயின் ரீசன். அப்புறம் நம்ம பாடி டெம்பரேச்சர் மாறும்போது விக்கல் வரும். நம்ம அதிகமாக எமோஷன்ஸ் காமிக்கிறப்போ, அதை அதிகமாக சிரிக்கும் போதோ இல்லை அதிகமாக பேசும்போதோ நமக்கு விக்கல் வரும். 4வது மென்டல் ஸ்டேட், அதை ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும்போதோ ரொம்ப பயத்துலேயோ நம்மளுக்கு விக்கல் வரும். விக்கல் பார்த்தீங்கன்னா சில நிமிடங்களில் இருக்கும், சில நிமிடங்களில் சரியாயிரும். அப்படி சரியாயிருச்சுன்னா அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே விக்கல் 48 மணி நேரம் தொடர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏதோ நரம்பு பிரச்சனையோ இல்லை வயிற்றில் ஏதோ பிரச்சனையோ இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஒரு 2 நிமிஷம் நம்மளுக்கு விக்கல் வந்தாலே நம்மளுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும், வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே 48 மணி நேரம் தொடர்ந்துச்சுன்னா அந்த நிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த விக்கல் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது தகவலோடு பார்க்கலாம். தேங்க்யூ.